வெந்து தணிந்தது காடு, மஞ்சள் வீரனுக்கு வணக்கத்தை போடு போடு. இவர் கல்யாணம் ஆனவரு, அவ்வளவு தங்கமான கருப்பு தான், ஆனா மனசு வெல்ல, புரியுதுங்களா? மஞ்சள் வீரன் படத்துக்கு இவர் மட்டும் ஹீரோ இல்லங்க, படம் பாக்குற ஒருத்தரும் ஹீரோ, படம் பாக்குற ஒருத்தரும் ஹீரோ. மஞ்சள் வீரனுக்கு மஞ்சள் பாத்தீங்களா? தம்பிகளை போய் ரிப்பன் வாங்கிட்டு வாங்க, அவனுங்க இதை வாங்கிட்டு வந்தானுங்க. யதார்த்தமா நடந்தது அது. இது பாத்தீங்களா? இதுதாங்க, இதுதான் யதார்த்தம். மஞ்சள் வீரன் தரப்போறாங்க பதார்த்தம் பாருங்க. தட்டு. இதுல வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ரோலானே, நீங்க என்ன பயங்கரமா நீங்க படம் பார்த்துட்டு தான்ப்பா சொல்லணும். அதனால நம்ம எதுனா சீனை சொல்லி அது அவருடைய உழைப்பு வேஸ்ட் ஆகக்கூடாது இல்ல, அதனால எல்லாமே நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுங்க. வீரன் இருக்கு, ஒரு வீரன்னா என்ன பண்ணுவான்? சும்மா மரத்தை சுத்தி சுத்தி வந்து அப்படி பண்ணிட்டு இருப்பானா ஹீரா? அப்படி பொருள் எடுப்பான். சிலம்பாட்டம் படத்துல சிம்பு சார் இப்படிதான் இருந்து நான் பார்த்துருக்கேன். நீங்களும் பயங்கரமான சிம்பு சாருடைய ஃபேன். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி ஏதாவது? நீங்களே பாதி சொல்லிட்டீங்க. இதுல நான் வந்து சிம்பு சாருக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்கு. நீங்க படம் பார்க்கும்போது அது தெரியும். ஓ, அந்த மாதிரி. ஆமா, சில இதெல்லாம் நம்ம ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு டேரக்டர் சொல்லியிருக்காரு. ஓகே, அதனால அது சொல்லலை. புரியுதா? எதிரிகளை தம்சம் பண்ணுவார். இது வந்து ஒரு மாபெரும் வெற்றி தான் அது. இன்னொரு விஷயம் தெரியுங்களா? இந்த படமே ரிலீஸ் ஆகலப்பா, இது வரைக்கும் படமே ரிலீஸ் ஆகலை இன்ன வரைக்கும். இப்போ கூட என் ஃபோனை ஆன் பண்ணாக்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சைலண்ட்டில் இருக்கு, கேட்பாங்க, அண்ணா மஞ்சள் வீரன் எப்போனா ரிலீஸு, மஞ்சள் வீரனுக்கு நீங்கள் தானே ஹீரோ இப்படிலாம். ஏன்னா மஞ்சள் வீரன் வந்து இப்போ இந்த 5 விரல் இருக்குல்ல, இது உங்களை கேட்ட அந்த விரல் வளர்ந்துச்சு இல்லை, தானா வந்தது இல்லை. அந்த மாதிரி தானாவே மஞ்சள் வீரன் ஒருத்தரோட மனசுக்குள்ள போய் சேர்ந்துருச்சு. ஆரம்பத்தில் வளரும் போது உங்க மூக்கை கேட்டு உங்க இருதயத்தை கேட்டு சுவாசிக்கிறது வராது. அதே மாதிரி மஞ்சள் வீரன் அதுக்கு அப்படியே காத்து வழியா உள்ள போயிருச்சு. ஆரம்பத்தில் இது வளர்றதுக்கு முக்கிய காரணம் டிடிஎஃப்னு சொன்னாங்க. நீங்களுமே அந்த பூஜையை போய் இருந்தீங்க. இப்போ டிடிஎஃப் இதுல இல்லையே, அதை எப்படி பாக்கு? அந்த தம்பி எப்பவுமே என் மனசுக்குள்ள இருக்கான், புரியுதா? எங்களுக்கும் டிடிஎஃப்க்கும் ஒரு நட்பு எப்பவுமே இருக்கு. படம் வெற்றிகரமாக லான்ச் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய வாழ்த்துக்கள் டேரக்டருக்கு. கலக்குறோம் கலக்குறோம் கட்டாங்கட்டி கலக்குறோம் திட்டம் தீட்டி கலக்குறோம் பாரு. என்னைக்கும் வந்து குல் சுரேஷ் சார் தான் நான் பார்க்குற ஒரு ஹீரோ. அவர் கூட பல வருஷமாக ஃப்ரெண்டாக பழகியிருக்கிறேன். எனக்கு ரோல் மாடல்னு சொல்லலாம் குல் சுரேஷ் சார். என்னோட முதல் படைப்பில் இருந்தார். நான் வந்து ப்ரமோஷனுக்கு கூப்பிட்ற ஆள் கிடையாது. நான் குல் சுரேஷ் சாரை முதல் படைப்பில் இருந்தார். பட பூஜைக்கும் சார் வந்தார். இப்போ படைப்பில் இருக்கிறாரு, எல்லாத்துலேயும் இருக்கிறாரு. ஒழுக்கம், ஒரு தனி மனித ஒழுக்கன்றது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். அந்த தனி மனித ஒழுக்கத்தில் நான் பார்க்குற ஒரு மிகச்சிறந்த மனிதர் குல் சுரேஷ். அவர் கையில் அதை நான் வெளியிட்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் கண்ணுக்கு தெரிஞ்ச மிகச்சிறந்த ஒரு சீஃப் கெஸ்ட். அடுத்தடுத்த சந்திப்பு இசை வெளியீடு பட வெளியீடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. கடைசி இன்னொன்று சொல்லிடுறேன். நிறையா பேர் என்கிட்ட வேலை கேட்கும்போது சொல்லுவாங்க வேலையே கிடைக்கலங்க அப்படின்னு. வேலை இருக்குது, நம்ம தான் அதுக்கான முயற்சிகளை பார்க்கணும். சரிங்களா? நன்றி. வெந்து தணிந்தது காடு, மஞ்சள் வீரனுக்கு வணக்கத்தை போடு போடு.